நான் அதுதான் சொல்லித்தரேன். உனக்கு பிடிச்சபடி வாழ். ஆனால் எல்லாத்தையுமே கற்றுக்க தான் முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் தியானம் யோகாலாம் சொல்லிக் கொடுக்கணும். வாங்கோ ஆனந்த வாழ்வு கோர்ஸ் எதுக்கு வச்சுக்கிறது உனக்கு தெரியாது. ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னதெல்லாம் என்ன பண்ணுகிறேன் நீ? உண்மை நினச்சிக்கிற ஒரு படத்தை வச்சு சாமி கும்பிட்டா கும்பிட்டுங்கிற, ஒரு கல்லை வச்சு கும்பிட்டா கும்பிட்டுங்கிற, இது மட்டும் தான் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் சொன்னால் கோவத்துக்கு சண்டைக்கு வந்துடுவான். நமக்கு எதுக்கு? அவனுக்கு டிசைன் என்ன பண்ணுகிற? நம்ம ஒருத்தரும் ஒன்று பிடிச்சிருக்குது. நான் சொல்கிறது யாரும் என்ன பண்ண முடியாது. நம்ம திருத்துவோ மாற்றுவோ முடியாது. தானாக மாறணும்னு நினைக்கிறோம் வந்துடுவான்னு தான் பேசினுக்கிறேன். அது மாதிரி நீ மாறணும்னு நினச்சேன்னா இந்த லைபாயை போட்டு குறைச்சி குளிச்சிக்கணும். வந்து உபதேசம் வாங்குறதோ இல்லை பயிற்சி செய்கிறதோ இல்லை ஆனந்தவாஸ் கோர்ஸுக்கு வர்றதோ ஏதோ ஒன்றா பண்ண நீ என்கிட்ட இந்த எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி என்கிட்டையும் கற்றுக்கிறது உரத்துக்கும் கற்றுக்கணும். புரியுதா? கற்றுக்க இயல்பாகவே இதில் சரியாக தப்பான்னு யார் கற்றுக்கணும்? எதை வச்சுக்கலாம் எதை உள்ளான்னு யார் கற்றுக்கணும்? நீங்கள். அப்போ எதை விடுவது எதை வச்சுக்கிறதுன்னு கற்றுருவேன். அதை வச்சுக்கோ, விட வேண்டியது என்ன பண்ணேன் விட்டு. அதர்வைஸ் இந்த கேள்விக்கு இப்படி சொல்ல முடியாது. அப்படி மொத்தமாக ஆகி உனக்காகவே நீ வாழ்கிறல்ல, அது பேர் ஞானம். நீ மட்டும்தான் இருப்ப, நான் மட்டும்தாங்கிறேன். இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை கூட உனக்குள்ளே வச்சுக்கிறது பாரம்னு சொல்கிற ஒரே ஆள் நான் தான். என்னை உன்னால் மனது யாருமே சொல்கிறேன், நீங்கள் யாருமே என்ன மாதிரி வச்சுக்கவே முடியாது உங்களை. அதுதான் மாதிரிலாம் சொல்லுங்கிறேன். போய் நீங்கள் எல்லாம் சொல்லி செருப்பால் அடி வாங்குவீங்க. நான் யூடியூப்லேயே சொல்லுங்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லுங்கள், மேட்ரு ஆகிடும். நீங்கள்